வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால வேலுவே பைரவர் அப்படம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம், காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமபடம் சரணம், காஷாதியகுரி தவதிரு கனராமனகுரி திருப்பாரமபடம் சரணம், பரபிரம்ம ஸ்ரூபம் வீரேஸ்வரி நரரி பாபா சித்தருடைய படம் சரணம். ஓம் ஸ்ரீம் காலபைரவாய கடாச்சம், ஓம் ஐம் சரண பைரேஸ்வரி, ஓம் கிரீம் யோக பேசுபிச்சம், ஷம் குரு பைரவாய மங்களம், ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபிரம்ம ஸ்ரூபம் வீரபைரவம் திருவடி அர்ப்பணம் சரணம். ஓம் கிரீ நம சிவாய பைரவ शिवम चिदी विष्णु ददावारः नक्षत्र विष्णुरेवसा योगस कर्णम सैवसर विष्णु माय जगत गुरु गुरुब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमो नमः. जयंती मंगला मंत्रघाड़ी भद्रकाली कवाड़ी दुर्गा सुमा शिवरात्रि स्वहा सुधा नमस्ते. महादेवी विद्महे विष्णुमती धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ओम शूलध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात्. காலகாலாய் வித்மஹே காலதீர்த்தா தீமஹே தன்னோ கால பைரவி பைரவர் பிரச்சோதயாது. இன்றைக்கி தேதி வந்து 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 2/2/5 செவ்வாய்க்கிழமை அன்று காலை மணி ஒரு 9 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான ஒரு காசி ஜெகன்மாதா யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவி பைரவனுடைய ஆன்மீக தகவல். இன்றைக்கி நான் வந்து ஆடி மாதம் நம்மளுக்கு 17ஆம் தேதி 7ஆம் மாதம் பிறக்க போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, உத்திரட்டா நட்சத்திரத்தில் பிறப்பது ரொம்ப விசேஷம். உத்திரட்டா நட்சத்திரம் அன்றைக்கி எல்லோரும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச முறைப்படி என்ன செய்யுங்க, வீட்டில் வந்து குத்துவிளக்கு ஏற்றி வச்சு பூஜை பண்ணுங்கள். அதாவது உண்மையிலே எல்லாத்துக்கும் வந்து டைம் இல்லை தான், 24 மணி நேரம் நம்மளுக்கு வேலை தான். ஆனால் அந்த 24 மணி நேரத்துலேயும் நம்ம வந்து பக்தியாக நம்பிக்கையாக ஸ்ரத்தையாக நம்ம வந்து இறைவனுக்கு ஒரு நாமத்தை நம்ம சொல்லும் போது ஒரு 21 முறையோ 54 முறையோ சொல்லும் போது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த உத்திரட்ட நட்சத்திரம் என்னைக்கு இருக்குதோ அன்றைக்கி, அப்போ 17ஆம் தேதி ஆடி மாதமும் பிறக்குது. அஷடா மாதம் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். ஆடி மாதமும் பிறக்குது, உத்திரட்ட நட்சத்திரமும் இருக்குது. அப்போ இந்த ஆடி மாதத்தில் செய்த எந்த பூஜையும் அதுக்கு வலிமை அதிகம். அதாவது இறைவன் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த ஜோதிட சாஸ்திரம் நான் கொஞ்சம் விளக்கும் போது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இறைவன் வந்து ஒரு கெட்ட நேரத்தையோ ஒரு நல்ல நேரத்தையோ மனிதனுக்கு வந்து படைக்கலை. இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு கெட்டது என்றைக்குமே செய்யாது. நம்ம ஒரு விஷயத்தையும் ரிஷிகள் நம்மளுக்கு அணிச்சு எந்தெந்த நேரத்தை எந்தெந்த காரியத்துக்கு பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், இந்த ராகு கால நேரத்தில் வந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அது விருத்தியாகும். அப்போ நம்ம வந்து சாமி வழிபாடுகள் செய்யலாம், இறை வழிபாடு நம்ம செய்யலாம், இறைவனை பூஜிக்கலாம், இறைவன் நாமத்தை செய்யலாம், இறைவனுக்கு விசேஷமான யாகங்கள் செய்யலாம். ஆனால் கல்யாணம் கர்க வருஷம் 2 வித்தியாசம் பாருங்கள். கல்யாணங்கள் நம்ம வந்து ஒரு முறை தான் செய்யணும், அடிக்கடி செய்யக்கூடாது. அப்போ வந்து இந்த விருத்தியான நேரமாக ராகு காலத்தில் நம்ம ஒரு கல்யாண நேரத்தை செய்யும் போது அது நம்மளுக்கு விருத்தியாகிட்டே போகுமா, கூடிக்கிட்டே போகுமா, அது நம்மளுக்கு நல்லது இல்லையா. கல்யாணம் வந்து நம்மளுக்கு ஒரு முறை தான் செய்யணும் ஒருத்தருக்கு, அப்படின்னா இந்து சனாதனத்தோட வழக்கம். ஆனால் வீடு பாருங்கள், நம்ம வாங்கிட்டு போகிறோம். வீடு கரக விவசாய நேரத்தை வந்து குளிக நேரமோ ராகு காலத்திலையோ செய்யும்போது அதுக்கு விருத்தியாகும் நம்ம மந்திர ஜபங்கள். அதே மாதிரி ஒரு பூஜையை வந்து நம்ம ராகு காலத்திலையும் செய்யும்போது அதுக்கு வலிமை அதிகமாக இருக்கும். அப்போ எந்தெந்த நேரம் எதுக்கு பயன்படுத்தணும் ஒரு விதிமுறைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு 100 ராகு காலம் ஒரு குளிக நேரம் வந்து ராகு காலம் மாதிரி 1.5 மணி நேரம் இருக்கும். ஆனால் குழி உள்ளுக்கு ஒரு பொருட்கள் வைக்கக்கூடாது, அது ஒரு தோஷமாகும். அது பிறகு நான் சொல்கிறேன். அப்போ 100 ராகு காலம் ஒரு குளிக நேரம், 100 குளிக நேரம் ஒரு கரிநாள் நேரம், 100 கரிநாள் நேரம் ஒரு அமாவாசை, 100 அமாவாசை ஒன்றா செய்வது ஒரு கிராணம். இதெல்லாம் வந்து மனிதனுக்கு கெட்ட காரியம் இல்லை, கெட்ட நேரம் இல்லை. சில பூஜைகளோ செய்யலாம், ஏன்னா அது விருத்தியாகும். ஒரு பூஜையை நம்ம சொல்கிற மந்திரத்துக்கு அது பல மடங்கு விருத்தியாகும். ஆனால் நம்ம வந்து அந்த நேரத்தை எதுக்கு பயன்படுத்தணும் ஒரு விதிமுறைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீகத்தை, ஏன்னா வந்து ஜோதிட சாஸ்திரம் நம்ம வந்து கொஞ்சம் சொல்லிக்கிட்டு வரோம். நான் சொன்னேன் எல்லாரும் அடுத்த வருஷம் இந்த புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு, இந்த புக்குக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஆனால் எல்லோரும் ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும், ஒரு கற்றுக்கணும் சொல்லி தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 17ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஆடி மாதம் பிறக்கும்போது அதுக்கு பேர் வந்து விஷு புண்ணிய காலம். இந்த விஷு புண்ணிய காலம் என்ன அர்த்தம் சொன்னால், இந்த விஷு ஒரு மாத பிறப்புக்கும் சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆடி மாதத்து சங்கராந்தி ஆடி மாத சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. சங்கராந்தினா சூரிய பகவான் வந்து
ஆடி மாதத்தில் போய் கால் எடுத்து வைக்க போகிறார், உட்கார போகிறார். அப்போ அது வந்து மாத பிறப்புனா ஆடி மாத பிறப்பு. எந்த ஒரு மாதம் நாள் பிறப்பு வந்து கண்டிப்பாக வந்து அது கரிநாள் நேரமாக தான் வரும். சில நேரங்கள் முன்ன பின்ன ஆகும். அப்போ அந்த கரிநாள் நேரத்தில் நம்ம சிராத்தம் செய்யணும்னு சொன்னால் அதை புண்ணிய காலம் என்னென்னு அர்த்தம்னா, ஜாதகத்தில் ஜோதிட புக்கை வந்து 2 விதமாக பிரிக்கணும். ஒன்று புண்ணிய கால நேரம், இன்னொன்று வந்து முகூர்த்த கால நேரம். இந்த முகூர்த்த கால நேரம் வந்து மனிதர்கள் நம்ப எந்தெந்த நேரத்தை எந்தெந்த செயல்படணும்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கும். அது எடுக்கிறது நல்ல நேரமாக பார்த்தா உங்களுக்கு எடுப்பது. புண்ணிய காலம் என்பது முன்னோர்களுக்கு செய்கிற வழிபாட்டுக்கு பேர் புண்ணிய காலம். அது வந்து முன்னோர்களுக்கு நம்ம சிராத்தம் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ விஷு புண்ணிய காலம் என்பது வந்து ஆடி மாதம் விஷு புண்ணிய காலம், ஐப்பசி மாதம் விஷு புண்ணிய காலம், தை மாதம் விஷு புண்ணிய காலம், சித்திரை மாதம் விஷு புண்ணிய காலம். இந்த 4 மாதம் விஷு புண்ணிய காலம். அப்புறம் இந்த 4 மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம், இன்னும் 4 மாதம் சராசரி புண்ணிய காலம். 3 விதமாக பிடிச்சி வச்சுருக்காங்க. 4 மாதத்தை நான் பிறகு சொல்கிறேன். இப்போ எந்த ஒரு மாத பிறப்பு இருந்தாலும் நம்ம முன்னோர்களுக்கு பாவித்து நம்ம சிராத்தம் பண்ணணும். நான் சொல்லியிருந்தேன், சிராத்தம் வந்து எப்படி எளிய முறையில் செய்வது, அப்புறம் வந்து 2 பிண்டம் வச்சு செய்வது, அப்புறம் 5 பிண்டம் வச்சு செய்வது, அப்புறம் 10 பிண்டம் வச்சு செய்வது. இப்போ 30 பிண்டத்தோடு முடித்து மாத்ரு பித்ரு அஷ்டோத்திரம் சொல்கிற நாமாவளி நான் 108 நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் தயவுசெய்து இருக்காதீங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் செஞ்சால் தான் அடுத்து ஒன்று ஒன்றா நீங்கள் கற்றுக்க முடியும். ரொம்ப முக்கியம். அந்த சிராத்தம் வந்து தமிழ் முறையில் இது நான் தான் உண்டாக்கினேன். எல்லாத்துக்கும் தெரியும், ரவி குருக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். சிராத்தம் எப்படி முன்னோர்களுக்கு எப்படி முறைப்படி செய்வது சொல்லி நான் சொல்லி கொடுத்து நீங்கள் நிறைய பேர் பலன் பார்க்குறேன். சரி, இப்போ வந்து இந்த புக்கு நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும். இது ரொம்ப முக்கியமான புக்கு. ஜோதிடம் குருமார்கள்லாம் இந்த டிக்டாக்ல இருக்கிறீங்க. இது வந்து போகர் முனிவர் அவர் சீடரான புலிப்பணி முனிவருக்கு சொல்லிக் கொடுத்த ஜோதிட பாடல் கவி. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சு ஏன் இந்த புக்கை பற்றி ஏன் இந்த பஞ்சாங்கத்தில் நான் வந்து பொருத்தி பார்க்குறேன்னு சொன்னால், போகர் முனிவர் வந்து புலிப்பாணி சித்தருக்கு 700 பாடல் பாடியிருக்காரு. நம்ம கிடைச்சது, அவர் எத்தனை பாடல் பாடினாலும் நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்மளுக்கு அந்த சோடி கிடைச்சது வந்து மொத்தம் 700 பாடல். அந்த 700 பாடத்தில் பாடல் நான் உங்களுக்கு விளக்குறேன். என்ன பாடல்னா, இது வந்து எந்தெந்த கிழமையில என்னென்ன நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணக்கூடாது, அப்படி நடந்தால் அது வந்து ஒரு காரியம் விருத்தியாகாமல் போகலாம் சொல்லி போகர் முனிவர் வந்து பாடியிருக்காரு. அதே மாதிரி இந்தந்த நட்சத்திரம் இந்த கிழமையில ஒரு குழந்தை பிறந்தாலும் அது வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும். கவனமான ஹோமங்கள், அந்த குழந்தையோட ஆயுள் ஸ்தானம் எப்படி எல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து எனக்கு உண்மையாக தெரியுது. நான் அனுபவத்தை சில ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். சில ஜாதகங்கள் பார்த்தா அது உண்மையாக தான் தெரியுது. ஏன்னா வந்து பாருங்கள், இது பாலை படிக்கிறேன் பாருங்கள். இந்த புக்கு நீங்கள் வாங்கி வச்சுங்க. 250வது பேஜில் இது வந்து போகர் முனிவர் புலிப்படி ஜோதிடம் பள்ளி போட்டிருக்கோம். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆகாத நட்சத்திரங்கள் கிழமை விவரம் போட்டிருக்காங்க. அதாவது பாடினேன் மென்று சொல்லம் கேளு, ஒரு பாடல் பாடுறேன். பாடினேனே மென்று சொல்லம் கேளு, பரமுடன் பாதினரு நாளை தண்டல்னா எந்தெந்த நட்சத்திர ராசியா விவரத்தை நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. வாடினேன் அரக்கனால் பரணியகா. அர்த்தம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிற பரணி நட்சத்திரம் குழந்தையும் நாளும். அதாவது வாடினேன் அரக்க நாள் பரணியாக, வளமான திங்கள் சித்திரையுமகா. அப்படின்னா திங்கக்கிழமை வர சித்திரை நட்சத்திரமும், சாடினேன் செவ்வாய்க்கு தீராடனா செவ்வாய்க்கிழமை வர உத்திராட நட்சத்திரமும், சாந்தமுடன் புதனுக்கு அவிட்டமகா அப்படின்னா புதன்கிழமை வர அவிட்ட நட்சத்திரமும், கூடினேன் குருநாள் கேட்டியமகா அப்போ வியாழக்கிழமை வர கேட்ட நட்சத்திரமும், கொன்றவனே புகழுக்கு பூராடும் தீரே அப்படின்னா வெள்ளிக்கிழமை நடக்கிற பூராட நட்சத்திரமும், தீதான சனி நாள் ரேவதி மகா அப்படின்னா தீதான சனிக்கிழமை வர ரேவதி நட்சத்திரமும், தீங்கு வரும் மின்னல் ஜனனமானால். இந்தந்த கிழமையில இந்தந்த குழந்தை பிறந்தாலும் இந்தந்த கிழமை இந்த நட்சத்திரம் சஞ்சாரிக்கிற நாளில் ஒரு காரியம் செய்யக்கூடாது. அதாவது நம்மளுக்குள்ள காரியங்கள் செய்யக்கூடாது. பூஜை பண்ணலாம். இப்போ ஒரு கிரக பிரவேசம், ஒரு கல்யாணம், இதில் வந்து செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் சூதான யமனுக்கு அறுதியவனாவர், யமன் தேடி வருவாராம்.
சொல்லிவிட்டு நுணுக்கமுடன் சொல் கேளு, வயதான ஜோதிடரே என்னுள் பாரு, வளைமுடன் கூழ் நிலையும் குணமும் பாரு, மாதான போகரோட மகத்தான போகரோட கிடைச்சாலே மனம் முகுந்து புலிப்படி பாடினேனே ஒரு கவி பண்ணியிருக்காரு. என்ன அர்த்தம்னா, இது பொருள் என்னன்னா, இன்னும் ஒரு புதுமையாக கருத்தினை எடுத்துக்கொள்வோம் கேளப்பா. சிவலோக பதவி அடையும் நாள் விவரம் பற்றி கூறுகிறேன் கேள். ஞாயிற்றுக்கிழமை பன்னி நட்சத்திரம் இணைந்து வருவது நல்ல நாளாகாது. அதே போல் வளர்படை திங்கள் கிழமை என்று சித்திர நட்சத்திரம் இணைந்து வருவது நல்லதல்ல. மேலும் செவ்வாய்க்கிழமையில் உத்திராட ஆகாது, புதன்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் ஆகாது, வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் ஆகாது, வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் ஆகாது என அறிவாயப்பா. சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் ஆகாது. மேலும் கூறப்பட்டுள்ள தீய நாட்கள் ஒரு குழந்தை ஜனனமானால் அந்த குழவி பிறந்த சில நாட்கள் மறைந்து யமலோகம் சென்று விடும். இதுவரை எனது கருத்துக்களை மிக நுணுக்கமாக சொல்லிவிட்டேன். வயதான ஜோதிடரே என்னுள் படித்து அதன் விதிமுறைப்படி பலன் கூறுவாயப்பா. மேலும் ஜாதக பலன் கூறும்போது நவகிரகங்களின் ஸ்தான பலனும் கிரக பலனும் திருஷ்டி பலனும் அனைத்தும் ஆராய்ந்து தெளிந்த பிறகு மக்களுக்கு துல்லியமாக பலன்களை கூற வேண்டும் என எனது குருவாகி போகர் முனிவர் அருளால் புலிப்பணியாகி நான் மிக அன்பாக உரைத்தேன் அப்பப்பா சொல்றார். இது அர்த்தம் என்னன்னா, ஏன் இதை நான் விளக்க சொல்றேன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் எடுக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை இப்போ இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு வந்து 15ஆம் தேதி 7ஆம் மாதம், இன்னைக்கு வந்து சதய நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை. அப்போ சில காரியங்கள் செய்யலாம். ஏன்னா இது வந்து தோஷ நட்சத்திரம் இல்லை. ஏன்னா செவ்வாய்க்கிழமை வர சதய நட்சத்திரம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சாஸ்திரப்படி என்ன சொல்லுதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிற பாடி நட்சத்திரம் குழந்தையும் நாளும், திங்கட்கிழமை நட்சத்திரத்தில் பிறக்க சித்திர நட்சத்திரம் நாளும், செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரமும், புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரமும், குருக்கிழமை கேட்டை நட்சத்திரமும், அப்போ வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரமும், சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளும் நம்ம கண்டிப்பாக அலசி அதோட அந்த குழந்தையோட ஜாதகம், ஆயுள் ஸ்தானம், அதோட அப்பா அம்மா ஸ்தானம், அம்மா எல்லாம் அரசு ஆராய்ஞ்சு நம்ம பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இது சில நேரங்கள் சில பாதிப்புகள் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை வந்து இந்த பனி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்து, என் கூட்டாளி, சொந்த கூட்டாளி, அவர் 27 வயசில் இறந்துட்டார். ஜோதிடம் வந்து யாரும் பயமுத்துக்காக இல்லை, தப்பாக நினைக்காதீங்க. ஒரு விழிப்புணர்வு எடுத்துக்காட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான். இதெல்லாம் ரிஷிகள் எழுதி வச்சு நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம். இது 700 பாடல், ஒரு பாடலே இவ்வளோ விளக்கி இருக்குது. 700 பாடல் சொல்றதுக்கு உண்மையிலே எனக்கு வயசே பத்தாது, அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் நீங்களாம் வந்து இந்த மாதிரி போகர் நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்கார். நம்ம அதை கடைப்பிடிக்கிறோம். அதை வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து 4 நட்சத்திரம் பார்க்கும்போது இணைச்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து நல்லா இருக்குது. ஆனால் இந்தந்த நட்சத்திரங்கள் இந்த கிழமை ஒன்றா சேர்ந்த நாளில் நம்ம செய்கிற பூஜை பல மடங்கு வெற்றியாகும். பல மடங்கு அது வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி செயல்பாடாக இருக்கணும். கல்யாணம் முடியாது, ஆனால் ஒரு மோட்டர் எடுக்கலாம். ஒரு மோட்டர் எடுக்கும்போது நம்ம அடுத்த வாகனம் வாங்கிட்டே இருப்போம்னு ஒரு ஐதீகம். ஒரு வீடு வாங்கலாம், கிரகப்பிரவேசம் வைக்கலாம். ஏன்னா நம்ம வீடு வாங்கிட்டே இருக்கணும் இல்லையா, நம்ம பணக்காரன் ஆகணும் இல்லையா. அப்போ எந்தெந்த நாள்கள் வளரக்கூடிய நாள நேரத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம், வளரக்கூடாத நாளை எதுக்கு பயன்படுத்தணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து நம்ம ரிஷிகள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பொக்கிஷமான ஒரு ஜோதிட சாஸ்திரம். ரெண்டாவது வந்து அடுத்து நான் வந்து இந்த சந்திராஷ்டம நாள்னா என்னன்னு சில பேர் கேட்டாங்க. சந்திராஷ்டம நாள் வந்து எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அன்றைக்கி நம்ம செய்கிற ஒரு பூஜைக்கும் நம்மளுக்கு வந்து கவனமாக செயல்படணும். அதான் சொன்னேன், பூஜைகள் பண்ணலாம், ஆனால் நம்ம வந்து அந்த நாளில் வந்து சந்திராஷ்டம நாள் என்பது வந்து சந்திர பகவானில் எந்த ராசி நிற்கிறாரோ ஜாதகத்தில் அது வந்து ஒரு ராசி கட்டம். சந்திர பகவான் எங்கே நிற்கிறாரோ அது ராசி கட்டம். அப்போ அந்த ராசி கட்டத்துலேருந்து சந்திரன் நகர்ந்து 8வது இடத்துக்கு போகும்போது சந்திராஷ்டம நாள் சொல்லுவாங்க. அந்த நாளில் நம்ம எது செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் பார்த்து நிதானமாக நம்ம செய்யணும். அப்படியே ஒரு காரியம் செஞ்சு தான் ஆகணும் விதி இருந்தால், விநாயகருக்கு ஒரு தேங்காய் விளக்கு போட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்ல வனம் வந்து பைரவருக்கு ஒரு பூசணிக்காய் விளக்கு ஏற்றி வனம் வரலாம். அப்படின்னால ஏற்ற முடியல, வசதி இல்லை, காசு இல்லை, பரவாயில்ல, அந்த கோயிலில் போய் உட்காந்து ஒரு சுற்றி மனம் வந்தாது மந்திர ஜபம் பண்ணிட்டு ஒரு 20 முறையாக மந்திர ஜபம் பண்ணிட்டு வருது செய்த பின் அதன் பின் அவர் மேலே பாரத்தை போட்டு இறைவன்ட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி அடுத்த இந்த காரியங்கள் நம்ம எது செஞ்சாலும் செய்யும்போது நம்மளுக்கு பாதிப்பு வராது. இப்போ வந்து நான் சந்திராஷ்டம் நாள் எந்தெந்த
நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் சந்திராஷ்டம் நட்சத்திரம் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க. இப்போ வச்சுங்களேன், அஸ்வினி நட்சத்திரம் ஒருத்தவங்களுக்கு வந்து அனுச நட்சத்திரம் ஆகாது, அது வந்து சந்திராஷ்டம் நாள். பானை நட்சத்திரத்துக்கு வந்து கேட்டை நட்சத்திரம், கீர்த்திகை நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்துக்கு புராட நட்சத்திரம், ரோக நட்சத்திரத்துக்கு புராட நட்சத்திரம், மிருகசீர நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு திருவ நட்சத்திரம், புனப்பூச நட்சத்திரத்துக்கு அவிட்ட நட்சத்திரம், பூச நட்சத்திரத்துக்கு சதய நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம், மக நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், பூர நட்சத்திரத்துக்கு ரேவதி நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரம், சித்திர நட்சத்திரத்துக்கு சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து கீர்த்திகை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரம் வரும், விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மிருகசீர நட்சத்திரம், அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புனப்பூச நட்சத்திரம், மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பூச நட்சத்திரம், பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயிலி நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்துக்கு மக நட்சத்திரம், துருவ நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து உத்திர நட்சத்திரம், சதய நட்சத்திரத்துக்கு அஷ்ட நட்சத்திரம், பூராட்டாதி நட்சத்திரத்துக்கு சித்திர நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுவாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு விசாக நட்சத்திரம். இப்போ இந்தந்த நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க கண்டிப்பாக பிறப்பாங்க இல்லையா? அப்போ இன்னைக்கு எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஆகாது. இப்போ எடுத்துக்காட்டு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து 15ஆம் தேதி 7ஆம் மாதம், தமிழுக்கு 31 செவ்வாய்க்கிழமை பஞ்சமி தேதி, சதய நட்சத்திரம். ஓகே, சதய நட்சத்திரம் இன்னைக்கு நடக்குது. அப்போ சதய நட்சத்திரக்காரங்களுக்கு யார் இன்னைக்கு சதய நட்சத்திரம் யாருக்கு அது வந்து கெட்டதுன்னா, இப்போ எடுத்துக்காட்டு வந்து சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஓகே பூச நட்சத்திரம். இப்போ பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இப்போ பூச நட்சத்திரக்காரங்க குடும்பத்தில் யாராவது இருப்பாங்க. இப்போ அவர் வந்து இன்னைக்கு சதய நட்சத்திரம் ஓடுது. அப்போ பூச நட்சத்திரக்காரருக்கு இன்னைக்கு நாள் அவர் நல்லா இல்லை, ஏன்னா சந்திராஷ்டம நாள் இல்லையா? அப்போ அவர் வந்து ஒரு தொழில் ஆரம்பிப்பதோ இல்லை ஒரு பெரிய ஒரு எக்ரிமெண்ட் பண்ணி சைன் பண்ணுறதோ, ஒரு தொழிலை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு எக்ரிமெண்ட் என்ன செய்தாலும் கொஞ்சம் நிதானமாக பார்த்து செய்யணும். அதுதான் நாள் நட்சத்திரம் செய்யாத ஒரு விஷயம் வந்து இறைவனை கூட செய்ய மாட்டார்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ நம்ம எப்பயுமே வந்து எது நம்ம செய்தாலும் 4 நட்சத்திரம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அதுக்கு தான் எல்லாம் சொன்னால் எல்லோரும் பஞ்சாங்கம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த பஞ்சாங்க சாஸ்திரத்தை வந்து நம்ம ரிஷிகள் நம்மளுக்கு மிக மிக அற்புதமான நாள் நம்ம எழுதி வச்சுருக்காங்க. அப்போ இன்றைக்கி பூச நட்சத்திரக்காரன் கண்டிப்பாக எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் நம்ம நிதானமாக செய்யணும். இப்போ சில பேர் கேட்கலாம், தமிழர்களுக்கு ஒண்டி தான் ஜோதிடமா, மற்ற மதத்துக்காருக்கு இல்லையா? கண்டிப்பாக உண்டு. அவங்க குருமார்கள் அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க நம்மளுக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிலர் வந்து நம்மளோட இந்த பஞ்சாங்க சாஸ்திரத்தை இதை வந்து நம்மளுக்கு சில பேர் வந்து அதை கற்றுக்குறாங்க. மற்ற மதத்துக்காரன் கற்றுக்கிட்டு அதை வந்து இப்போ செயல்முறை கொண்டு வராங்க. இப்போ அடுத்து நான் சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு வந்து ஆடி அமாவாசை நம்மளுக்கு வந்து 24ஆம் தேதி வருது. அன்றைக்கி எல்லாரும் முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அந்த ஒரு வாரம் திதி இருக்கும். அதாவது ஆடி அமாவாசையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், அதாவது 27ஆம் தேதி 7ஆம் மாதம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் எங்களோட புருஷத்துவ காசி கால பண்டார பைரகாட் மனுஷக்காரங்க அனைவரும் வந்து ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஒரு ஹோமம் செய்யணும். அதுக்கு மெயினாக வந்து நம்ம உமா அம்மா பொறுப்பு போடுறாங்க. நீங்கள் அவனை கால் பண்ணி நம்பர் அடிக்க சொல்லிவிட்டு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பைரவர் வந்து இந்த 9 நவகிரகத்துக்கும் 12 ராசிக்கும் 64 வருஷத்துக்கும் கால பைரவர் தான் ஆதி குரு. அப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் கடைசியாக அவரை கும்பிடுங்க. கடைசியாக அவரை நீங்கள் கும்பிடுங்க. அதே மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க, பைரவருக்கு மல்லிகைப்பூ ரோஜாப்பூ செலுத்தலாமா? உண்மையிலேயே செலுத்தக்கூடாது தான், ஆனால் கலந்து போடலாம். ஏன்னா கால பைரவருடைய அவதாரம் மலேசியாவில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவர் வந்து தியான ரூபத்தில் கொண்டிருப்பார். காசியில் தான் அவர் இருக்கார் கால பைரவர். கால பைரவருக்கு வந்து மல்லிகைப்பூ ரோஜாப்பூ வாசிக்காது, போடவும் கூடாது. ஆனால் மற்ற பைரவர்கள்லாம் வந்து அம்பாலோட இணைஞ்சு தான் இருப்பாங்க. இப்போ வடுகநாத இப்போ மலேசியாவில் முக்காசி வடுகநாத பைரவர் தான் இருக்கார். நான் சொல்லியிருந்தேன், ஈப்போவில் வந்து புத்தானி கார்டனில் முருகன் கோயிலில் தமிழ் ஸ்கூல் பக்கத்தில் சண்டை பைரவர், மலேசியாவில் எங்கேயுமே சண்டை பைரவர் இல்லை, அங்கே இருக்கார். கடைசியில் அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அடுத்த சில வைஷ்ணவி கால பைரவர் ஜொகூரில் வந்து ஒருத்தவங்க வைக்கிறாங்க, ரொம்ப விசேஷம். அடுத்தது வந்து மற்ற கோயிலில் எல்லா கோயிலையும் வந்து பைரவர் வந்து சுனவாகன நாய் சுனவாகனத்தோடு வச்சுருக்காங்க.
அப்போ அவங்களாம் வந்து அம்பாலோட இணைஞ்சு தான் இருப்பாங்க. அந்த சக்தி பீடம் கீழே இருக்கும், தகடு சேர்த்து தான் வச்சுருப்பாங்க. கால பைரவர் காசியில் மட்டும்தான் வந்து மல்லிகைப்பூ ரோஜாப்பூ எடுத்துகிட்டு போனால் அது வாசிக்காது, போடவும் மாட்டாங்க. ஆனால் மற்ற பூக்களோட போடுறதா இருந்தால், இப்போ இங்குள்ள பைரவர்கள்லாம் இருக்காங்க, மற்ற பூக்களோடு சேர்த்து நம்ம போடலாம், தவறில்லை, பார்த்து போடலாம். அதே மாதிரி முடிஞ்சவரை இந்த மந்திரங்கள், அஷ்டபைரவ மந்திரங்கள்லாம் வந்து காயத்ரி மந்திரம் நான் இப்போ டிக்டாக்கில் கொடுத்துருக்கேன், தயவுசெய்து எல்லாரும் போடுங்க. அதே மாதிரி சிலர் வந்து முன்னோர்களுக்கு நாங்கள் ஒரு ஹோமம் செய்யணும், அதுக்கு பேர் வந்து திலா யாகம். அது வந்து இந்த ஆடி மாதத்துலேருந்து தை மாதம்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் செய்யலாம். உங்கள் நம்பிக்கையான குருமார்களை பார்த்து 500 பிட்டை பிடித்து வைத்து அதை ஆற்று ஓரத்தில் இல்லை பசுமாட்டு தொழுவத்தில் இந்த மாதிரி பிண்டை அடுக்கி வச்சு நீங்கள் அந்த திலா யாகத்தை நீங்கள் விசேஷமாக செய்யலாம். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்போ காசிக்கு போகிறோன்னா 4 நட்சத்திரம் பார்க்கவே வேணாம், எப்போ வேணால் நம்ம செய்யலாம். காசிக்கு ஒரு மகத்துவம் உண்டு. அதாவது இப்போ சில பேர் வருஷ திதி செய்ய முடியாது சொல்லி நான் நேற்று போன வாட்டி நான் ஆடியோ கொடுத்த வருஷ திதி வந்து திதி பார்த்து செய்வோம். திதி தவறி போயிட்டால் அதே திதிக்கு அடுத்து வரும் சனி ஞாயிற்றுக்கிழமை இல்லை அமாவாசைக்கு நீங்கள் செய்யலாம்னு நான் சொல்லியிருக்கோம். ஆனால் காசிக்கு மட்டும் இந்த விதிவிலக்கு உண்டு. ஏன்னா காசி, காயா, அலகாபாத் இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் எப்போ போனாலும் நீங்கள் முன்னோர்களுக்கு பயிற்சி நீங்கள் சிராத்தம் பண்ணணும். வட தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வட நாடுகள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னோர்களுக்குள்ள வழிபாடான சிராத்தம், திலாயாகம், தர்ப்பணம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து பைரவர் தான் அங்கே பிரதானமாக இருந்து எல்லாத்துக்கும் அருள் புரிவார். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆடி மாதத்தில் ரொம்ப முக்கியமானது வந்து கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் வந்து ரிக்வேதம், எதிர்வேத, சாமவேதம் படித்தவங்கன்னா தெரியும். வேதத்தில் முதல் பிரயோகம் வந்து காருட பிரயோகம் தான். காருட பிரயோகம் நீங்கள் நல்லா வேதங்களை நல்லா படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பாகமாக பிரியும். ஒன்று வந்து கருட வழிபாடு, ஒன்று நாக வழிபாடு. இந்த கருட வழிபாடு முக்கால்வாசி வைணவர்களாக வருவாங்க. நாக வழிபாடு அனைத்தும் வந்து சைவர்களாக வருவாங்க. நீங்கள் அது கொஞ்சம் பிரித்து பார்க்கணும் இல்லையா? நல்லா அது வேதங்களை படிச்சுட்டு வழிபாடு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சஷ்டி சொல்கிறோம் இல்லையா, சஷ்டி திதி, சஷ்டி வழிபாடு முருக வழிபாடு சொல்கிறாங்க தானே. ஆனால் உண்மையிலேயே பார்த்தா சஷ்டி வந்து நாக வழிபாட்டில் சேரும். சஷ்டிக்கு இன்னொரு பேர் நாகன்னு ஒரு பேர் இருக்குது. அது வேதம் நல்லா படித்தவங்களுக்கு தெரியும். அது ஆதிகாலத்த முன்னோர்கள் வந்து நம்ம எந்த ஒரு மிருகத்தை பார்த்தாலும் கடவுளாக தான் பயத்து கும்பிட்டு வழக்கம் இருந்தது. அதனால் நாக வழிபாடு வந்து ஏன்னா ரிஷிகள்லாம் வந்து கடும் தவம் இருக்கும் போது அவங்களுக்கு குண்டலி யோகம்னு பாம்பு தானே, யோக வழிபாட்டில் ஒரு பாம்பு. அவங்க தியானத்தில் பார்த்தா புத்து அப்படியே கட்டிடும் அவங்க மேலே. ஏன்னா அவங்களோட அந்த ஔரா சக்தி, அந்த குண்டலி யோக சக்தி மகத்தான சக்தி, அதுவும் நாக வழிபாட்டில் தான் சேரும். அது பிறகு உங்களுக்கு பிரிக்க தெரியும், அது இருக்கட்டும். ஆனால் ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமானது வந்து முன்னோர்களுக்கு செய்கிற வழிபாடு தான். அது பித்து காலம், தேவர் காலம். இந்த 6 மாதம் ஆடிலேருந்து தை வரைக்கும் பிதிரு காலம், தையிலேருந்து திருப்பியும் ஆடி மாதம் வரைக்கும் நீங்கள் வரும்போது அது வந்து தேவர் காலம்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஆடி மாதம் நம்ம விசேஷமாக கொண்டாடுங்க. முன்னோர்கள் அதுக்குன்னு இறந்தவர்களுக்கு படையெல்லாம் செய்யாதீங்க, சொன்னால் கேட்க மாட்டேன். உங்கள் நம்பிக்கை, உங்கள் குருமார்கள் சொன்னால் நீங்கள் செய்யுங்க. ஆனால் என்னோட சாஸ்திரப்படி வேதப்படி சிராத்தம், தர்ப்பணம், காசு இருந்தால் உங்கள் குருமார்கிட்ட வச்சு திலாயாகம் செய்யுங்க. ரொம்ப நல்லது. காசிக்கான பைரவி, பைரவ அப்பனும் சொல்லணும், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சொன்னமங்கிரி, நம சிவாய, பைரவ சிவம்.